ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு லெஜெண்டரி டிஷ் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வெறும் சைட் டிஷ் இல்லை, நம்ம சென்னையோட ஐடென்டிட்டி. அதுதான் வடகறி. இது எப்படி பிறந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி என்னை ஃபஸ்ட்டு யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, எங்கள் மாமியார் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போது இதோட ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். பழைய சென்னையில், அதாவது மெட்ராஸில் ஒரு ஹோட்டலில் மீதியான வடையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அதை உதுத்து போட்டு ஒரு கிரேவி செஞ்சாங்க. அதுதான் போக போக வடகறி ஆயிடுச்சு. இப்போ வேர்ல்டு ஃபேமஸும் ஆயிடுச்சு. வேஸ்ட்லேருந்து வந்த ஒரு விஷயம் இப்போ ஸ்டார் ஹோட்டல் மெனுவில் மாஸ் பண்ணுது. ஆனால் இன்றைக்கி நான் பழைய வடையில் பண்ண போகிறதில்ல, நல்ல ஃப்ரெஷ்ஷான கடலைப்பருப்பை அரைச்சி அவியல் வச்சும் பண்ணலாம், இல்லை தோசைக்கல்லை இந்த மாதிரி தட்டி கூட நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டைலில் தான் நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? வடகறின்னு வந்தாலே அது சோம்பு வாசனை தான் ஹைலைட்டாக இருக்கும். அது தூக்கலாக இருந்தாலே ஆஃப் பிளேட் எக்ஸ்ட்ரா சாப்பிட தோணும். கடைசியில் நல்லா சுட சுட இட்லியை செட் தோசை மேலே இந்த வடகறியை ஊற்றி சாப்பிட்டா அது ஒரு ஹெவன்லி ஃபீலிங். இது சென்னைக்காரங்களோட எமோஷன். நீங்கள் வடகறி ஃபேனா இல்லை குருமா சாம்பார் ஃபேனான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அன்பு, நிறைய ருசி. லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.